தமிழ்நாட்டுக்கே பருவமழையாக இருக்கக்கூடிய வடகிழக்கு பருவமழைக்கான மாதம் அக்டோபர் மாதம். அந்த அக்டோபர் மாதம் பிறந்து விட்டது. அக்டோபர் மாதத்துல மழை எப்படி இருக்க போகிறது, சென்னை மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதுமாக இருக்க போகிறது என்பது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். சார் வணக்கம். எப்படி இருக்க போகுது இந்த பருவமழை, குறிப்பா இந்த அக்டோபர் மாசம் எப்படி அமைய போகுது சார்? அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நமக்கு வந்து முதல் பாதி வந்து வெப்பசலனம் காரணமாக ஏற்படக்கூடிய மழை தான், இடிமின்னல் கூடிய மழை. ஏன்னா வந்து நம்ம அந்த ஆங்கிலத்தில் டிரான்சிஷன் சொல்லுவோம். தென்மேற்கு பருவமழை காலம் விடை பெற்று வடகிழக்கு பருவமழை காலம் துவங்குவதற்கு ஏதுவாக காற்றின் திசை மாறும். மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று கடந்த 4-5 மாதங்களாக மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றாக மாறும். அது கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று மாறும்போது நம்ம வடகிழக்கு பருவமழை தூங்குது. ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் பெரும்பாலும் இடிமின்னலுடன் கூடிய வெப்பசலன மழை தான் ஏற்படும். அதுதான் அக்டோபர் முதல் பாதியில் நம்ம எதிர்பார்க்க போறோம். ஒரு 2-3 நாளா வந்து வட உட்புற தமிழகத்தில் நல்ல மழை பார்த்துட்டு இருக்கோம். நேற்று ஆம்பூர் பகுதியில் வந்து கனமழை இருந்துச்சு. அதே மாதிரி அடுத்த 2-3 நாட்களுக்கும் இதே பகுதிகளில் திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி வடபகுதியில் இருக்கும். படிப்படியாக காற்றின் திசை மாறும்போது வடகிழக்கு பருவமழைக்கு சாதகமான சூழல் வரும்போது கடலோர பகுதிகளில் நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். அது வந்து காற்றின் திசை கிழக்கிற்கு மாறுவதற்கு முன்பு கடலோர பகுதிகளில் பெரும்பாலும் மழை கம்மியாக இருக்கும், உட்புற பகுதியில் ஜாஸ்தியாக இருக்கும். காற்றின் திசை கிழக்குக்கு மாறின உடனே வடகிழக்கு பருவமழை தூங்கும் சமயத்திலிருந்து கடலோர பகுதிகளில் மழை அதிகரிக்கும். எப்படி இருக்கும் இந்த அக்டோபர் மாதம்? ரொம்ப எக்ஸஸான மழை இருக்குமா, இல்லை கிராஜுவல் ஒட்டி இருக்குமா, இல்லை 2005 மாதிரி இருக்குமா, 2015 மாதிரி இருக்குமா? அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மழையே வந்து பெரும்பாலும் சலனங்களை ஒட்டிய மழை ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம பரவலாக வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இது இயல்பாகவே இப்போ நம்ம உபயோகிக்கிற ஒரு வேர்ட் ஆயிடுச்சு, எம்ஜேஓ, மேடம் ஜூலியன் ஆசிலேஷன். நம்ம அது வந்து இந்திய பெருங்கடல் பகுதியில் மேற்கிலிருந்து கிழக்காக நகரப்போகுது. இது நகரும் போது இந்த மழையின் தன்மை, புயலின் தன்மை, வெப்பசலனம் காரணமாக ஏற்படக்கூடிய மழையின் தன்மை எல்லாமே வந்து மிகைப்படுத்தப்படும். அப்போ என்ன ஆகும்னா வந்து நம்ம மழையின் தாக்கமா அதிகரிக்கும் நிலைமையை எதிர்பார்க்கலாம். ஸோ என்ன ஆகும்னா நமக்கு வந்து உங்களுக்கு அக்டோபரை பொறுத்த வரைக்கும் இந்த மேடம் ஜூலியன் ஆசிலேஷன் வந்து இந்திய பெருங்கடல் பகுதியில் இருக்கிறதுனால இயல்பிற்கு அதிகமாகவே நம்ம மழையை எதிர்பார்க்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி முதல் பாதி உட்புற பகுதிகளிலும் 2ஆம் பாதி கடலோர பகுதிகளிலும் மழை அதிகரிக்கக்கூடும். போன வருஷம் நமக்கு எல்னினோ ஆண்டா இருந்தது. இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது மழை, எப்படியெல்லாம் சாதகமாக இருக்க போகுது விவசாய பெருமக்களுக்கு? சென்னை போன்ற பெருநகரங்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இருக்கா? லாங் டைம் ப்ரெடிக்ஷனுக்கு கேட்குறேன். கடந்த ஆண்டு நம்ம எல்னினோ பார்த்தோம். அது வந்து பசிபிக் பெருங்கடல்ல கடல் வெப்பம் இயல்பிற்கு 0.5 டிகிரிக்கும் மேலே இருந்தால் எல்னினோன்னு சொல்லுவாங்க. இந்த ஆண்டு எல்னினோ இருந்து லானினாவிற்கு மாறப்போகிறது, மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆக்சுவலா லானினாங்கிறது இதே பசிபிக் பெருங்கடல்ல கடல் வெப்பம் இயல்புக்கு 0.5 டிகிரி கீழே இருந்ததுன்னா லானினான்னு சொல்லுவோம். நம்ம லானினா வரும்போது 2 விஷயம் முக்கியமா இருக்கும். ஒன்று வந்து பல சமயங்களில் பல ஆண்டுகளில் இந்த சலனங்கள் ஜாஸ்தியாகும். அதாவது குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், புயல் போன்ற அந்த சலனங்கள், டிராபிக்கல் டிஸ்டர்பன்ஸ் நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அது அதிகரிக்கக்கூடும். ஒன்று. ரெண்டாவது வந்து வடகிழக்கு பருவமழை காலமே வந்து ஜனவரி வரைக்கும் நீடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அது லானினாவோட அந்த ஆண்டோட தன்மை, அது விடைபெறுவது தாமதமாகக்கூடும். இது வந்து விவசாயி பெருமக்களுக்கு வந்து ஒரு பாதகமான சூழல். ஏன்னா வந்து நம்ம பொங்கல் சமயத்தில் வந்து அறுவடை தயாராகக்கூடிய பல இடங்களில் அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய நிலைமை இருக்கும். லானினா ஆண்டுகள் நம்ம பலமுறை பார்த்துருக்கோம் வரலாறுல. பொங்கல் சமயங்களிலும் மழையும், சில சமயங்களில் ரிபப்ளிக் டே சமயங்களிலும் மழை நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து லானினாவோட தன்மை. அது வந்து விவசாய பெருமக்கள் அதை மனசில் வச்சுட்டு ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி டிசம்பர் மாதம் மழை பெய்யக்கூடும். 2021 பார்த்தோம், 2020 பார்த்தோம், டிசம்பர் மாதத்துலையும் மழை பார்த்தோம். ஸோ சென்னை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக எல்னினோ ஆண்டுகளில் மாதத்தின் டிசம்பர் மாதத்தோட முதல் பகுதியில் மழை நின்றுச்சுன்னா அது பெரும்பாலும் மழை இருக்காது. ஆனால் லானினா ஆண்டில் அந்த மாதிரி கிடையாது. டிசம்பர் மாதம் பிற்பகுதியில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். டிசம்பர் மாதம் வரைக்குமே புயலுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கும். லானினா ஆண்டோட தன்மை அது. ஏன்னா நம்ம 2011ஆம் ஆண்டு தானே புயல் பார்த்தோம், 1964 ராமேஸ்வரம் சைக்ளோன் பார்த்தோம். இது எல்லாமே வந்து டிசம்பர் மாதம் கடைசி 2ஆம் வாரங்களில் நடந்த நிகழ்வுகள் லானினா ஆண்டுகளில். ஸோ அதுக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும்.
ரொம்ப நன்றி. இந்த அக்டோபர் மாத மழை, அதே போல இப்போ வரக்கூடிய இந்த லானினா அண்டை வடகிழக்கு பருவமழை சந்திக்க போகிறது. இது குறித்து பல விஷயங்கள் விவரமாக சொல்லியிருக்கிறார் திரு ஸ்ரீகாந்த் அவர்கள். ப்ரிப்பேர்டன்ஸ் ரொம்ப முக்கியம். பேரிடர் துறை அதுக்கான ப்ரிப்பேர்டன்ஸை பண்ணிட்டே இருக்காங்க. தொடர்ச்சியா வானிலை ஆய்வாளர்களும் இந்திய வானிலை ஆய்வு மையமும் பல்வேறு கருத்துக்களை சொல்லிட்டு வர்றாங்க. அதை பின்பற்றி மக்கள் தேவைக்கேற்ப வெளியே போக வேண்டும். அதிக மழைப்பொழிவு நேரங்களில் வெளியே செல்வதை தவிர்த்தால் பேராபத்துகளில் இருந்து நம்மை தற்காத்துக் கொள்ளலாம். ஒளிப்பதிவாளர் பரத்துடன் நியூஸ் 18 செய்திகளுக்காக சுபாஷ் பிரபு.